தோணும் போதெல்லாம் படமா ரிவ்யூ கொடுக்குற நம்ம இன்னைக்கு வர்ஷா பரத் டைரக்ட் பண்ணி சில மாதங்களுக்கு முன்னாடி அஞ்சலி சினிமா அவங்களோட நடிப்புல ரிலீஸ் ஆயிருந்த பேட் கேர்ள் படத்தோட என்னுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றதா நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்கூல் படிக்கும் போது பிராமினா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஒரு பையன் மேல இன்ட்ரெஸ்ட் வருது. இதுக்கப்புறம் இன்னொரு பையன் மேல ஒரு காதல் வயப்படுறாங்க. அவங்க டூருக்குலாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படியோ அவங்க ஸ்கூல்ல அவங்களோட அம்மா டீச்சரா இருக்க போக அந்த அம்மாவுக்கு தெரிய வர அவங்க ஸ்ட்ரிக்டா எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. இதுக்கப்புறம் நீங்க எங்க கூட இருக்கும் போது எப்படி வேணாலும் இருக்க முடியாது, இந்த மாதிரி கட்டுப்பாடுகளோட இருக்கணும் அப்படின்னு அம்மா சொல்லி இதுக்கப்புறம் அவங்க எப்படி இண்டிபெண்டா வாழ்றாங்க அப்படின்றதான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. பொதுவா பாட்டி அப்படின்னா இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளோட பெண்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்டன் ரூல்ஸ்லாம் இருக்கும். அதன் பிரகாரம் இருக்கக்கூடிய ஒரு பாட்டி கேரக்டர், இன்னொரு பக்கம் இந்த வயசுல இதைதான் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எடுத்து சொல்றக்கூடிய அம்மா கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொடுத்து செகண்ட் ஹாஃப்ல பொண்ணு போக்குல போகக்கூடிய அம்மா கேரக்டர் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிருப்பாங்க. அதாவது அது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. அது ஒரு ஃபன்னா அந்த ஒரு போர்ஷன் கொடுத்துருந்தாங்க. எஸ்பெஷலி இந்த படம் பொதுவா நீங்க எலவு சீன் பல படங்களை நீங்க பார்த்துப்பீங்க. பட் இதுல அந்த ஒரு போர்ஷனையே டிஃப்ரெண்டான ஒரு மெத்தட்ல கன்வே பண்ணியிருந்தாங்க. நீங்க முன்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சதால் மட்டும்தான் இது எலவு காட்சி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இல்லை அப்படின்னா உங்களால கெஸ் பண்ணாத அளவுக்கு ஒரு சூப்பரான அந்த ஒரு போர்ஷன். சினிமோட்டோகிராஃபி அப்படின்ற ஆஸ்பெக்டும் சரி, டைரக்டர் அப்படின்ற அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எடிட்டரும் பக்காவா பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் தான் அந்த படத்தை சுவாரஸ்யமா கொண்டு போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா அடல்ட் கண்டென்ட் போர்ஷன், டபுள் மீனிங் காமெடி, அங்கங்க நம்மளை நல்லா சிரிக்க வைக்கிற அளவுக்கு நல்லா ஃபன் எலமெண்டா இந்த படம் போகுதுங்க. அந்த ஹோல் இந்த படம் எப்படி இருக்கு, வெற்றிமாறன் என்னடா இப்படிலாம் படம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்க பார்க்காம இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. படத்தை படமா பார்த்துட்டு போங்க. இந்த மாதிரி நம்மளும் வாழலாம் அப்படின்ற தவறான முடிவுக்கு போகாதீங்க.